கடந்த ஆண்டுகளை போல் இல்லாமல் வந்து விசிகா வந்து தற்போது வலிமையாக இருக்கிறதாகவும் அதே போல் மாநில அந்தஸ்து பெற்றிருப்பதாகவும் ஆனால் இப்போ தற்போது திமுக கூட்டணியில் வந்து வருகின்ற திமுக கூட்டணியில் வந்து 25 இடங்கள் வந்து கேட்க போகிறதா வந்து உங்களுடைய கட்சியுடைய பிரிவு செயலர் சொல்லியிருக்காரு. அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து இரட்டை இலக்கில் வந்து உங்களுடைய சீட்டை கேட்கறது வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே எங்களுக்கு வந்து 10 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. அது இரட்டை இலக்கம்தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்கிற அளவிலே இறுதி செய்தோம். ஆகவே எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம். தமிழகம் முழுவதும் வந்து ஒயின் ஷாப்புக்கு ஒரு டைம் வச்சு தான் போயிட்டுருக்கு. காலையில் வந்து 12 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்குன்ற போது பல இடத்துல வந்து தொடர்ந்து 24 மணி நேரம் விற்பனை நடக்கிறதா சொல்கிறாங்க. இது தமிழக முதல்வர்கிட்ட நீங்கள் சொல்லி ஏதோ அழுத்தம் தெரிவிப்பீங்களா? தேர்தல் குழுன்னு சொல்லிட்டு நியமனம் பண்ணுறதுல இந்த மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் முதல்வரிடத்தில் பேசியிருக்கிறோம். மறுபடியும் நாங்கள் அவரை சந்திக்கிற போது நிச்சயமாக அதை வலியுறுத்துவோம். முதல்ல படிப்படியாக தான் இதை செய்ய முடியும். படிப்படியாக சில கடைகளை மூட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அதே போல் விற்பனை நேரத்தையும் குறைக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இப்படி தான் அந்த மது ஒழிப்புக்கான செயல் திட்டத்தை அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். கடந்த சட்டமன்ற தொகுதியில் 60 சீட்டு வந்து கூட்டணி கட்சி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து 200 தொகுதி திமுக தான் போட்டியிடுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லலையே. கூட்டணி வந்து 200 இடங்களில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. மீதி 34 தான் கூட்டணி கட்சி. இல்லை திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார். 34 எதிர்கட்சி. சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்குது? இப்போ நெல்லை மாவட்டத்தில் வந்து கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு நீதிமன்ற வளாகத்தில் எதிர்கொள்கிறாங்க. தொடர்ச்சியாக அது மாதிரி நடந்துட்டு இருக்குது. வேல்முருகன் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அரசு வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகல, அதிகாரிகள் வந்து அந்த பாசிச காரணத்தோட அதில் அரசு பின்புலங்களோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? வேல்முருகன் அவர்களின் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தின் மீது நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. திமுக அரசு கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக திமுக கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக கையாளுகிறது. கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கலாம், அரசியல் ரீதியான சில முரண்பாடுகள் எழலாம். அது எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தாலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்திய தேசத்தின் நலன் கருதி தான் கூட்டணி மற்றும் இதர தேர்தல் முடிவுகளை நாம் மேற்கொள்கிறோம். கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடு, அரசுக்கும் நமக்கும் இடையிலான முரண்பாடு ஆகியவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டு தேர்தல் தொடர்பான பெரிய முடிவுகளை நாம் எடுக்க முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வன்முறைகள் நடக்கின்றன, ஆணவ கொலைகள் நடக்கின்றன, தலித்துகள் மீதான ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன. அது இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனை தான். அதை அரசின் கவனத்திற்கு கூட்டணி கட்சி என்கிற முறையில் எந்த வடிவத்தில் சுட்டி காட்ட முடியுமோ அப்படி சுட்டி காட்டுகிறோம். போராட்டங்களின் ஊடாகவும் சுட்டி காட்டுகிறோம், கோரிக்கை மனுக்களின் மூலமாகவும் சுட்டி காட்டுகிறோம். அவ்வப்போது முதல்வர் தலைமையில் நடைபெறுகிற விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிலும் கூட இதை வலியுறுத்தி பேசுகிறோம். ஆகவே அந்த தோழமை சிதையாமல் கோரிக்கைகளை முன்வைக்கவும் பாதிப்புகளை சுட்டி காட்டவும் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தயங்கியதில்லை. அப்படித்தான் வேல்முருகன் அவர்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம்.
விஜய் கூட்டணிக்கு அவங்க அது போடுறாங்க அது நீங்கள் அவுத்து